பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சற்று முன் கரூரிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான வீடியோக்கள். இது அதிர்ச்சியான வீடியோன்னு சொல்றதை விட பரிதாபமான வீடியோ தான் சொல்லணும். இவ்வளவு பட்ட பிறகுமா இந்த மக்கள் இருப்பாங்க, எது நல்லது கெட்டதா இவங்களுக்கு இன்னமும் தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபப்படக்கூடிய வீடியோவா தான் அதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது நடிகர் விஜயோட தரப்புல இருந்து, அதாவது 22 நாளைக்கு பிறகு நான் அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், அதுவும் ஆன்லைன்ல டிரான்சாக்சன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த தீபாவளியை நம்முடைய தொண்டர்கள் யாரும் இந்த தீபாவளியை நம்ம கொண்டாட வேணாம், நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வானதி சீனிவாசனுடைய ஒரு முக்கியமான வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலா மாதிரி இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக பாஜகவுடைய சேர்ந்த ஒரு நபரால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது வானதி சீனிவாசன் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சால அங்க மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை தொகுப்பாதான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. சரி, இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா ஊடகங்களையுமே ஒரு தலைப்பு செய்தியாவே இருந்திருக்குது. நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னாரு, உயிரிழந்த குடும்பத்தாருக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன்னாரு. அந்த 20 லட்சம் ரூபாய அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தவங்களையும் அக்கௌண்ட்லயுமே போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே பரவலா பேசப்பட்டு இருக்குது. இப்பவுமே நம்ம கேட்கறது அதுதான். இப்போ கூடமா நேர்ல வரமாட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. அப்புறம் டிஜிபி கிட்ட பல வகையான கட்டுப்பாடுகள் கேட்டாங்க. நான் வருவேன், என்னை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு என்ன யாரும் கிட்டே வரக்கூடாது. ஏன்னா கொரோனா பேஷண்ட் கூட 1 கிலோமீட்டர் கட்டுப்பாடுலாம் போட மாட்டாங்க. நான் வருவேன், என்னை சுத்தி 1 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு யாருமே வந்துடக்கூடாது. இந்த 1 கிலோமீட்டர் பாதுகாப்பு என்ன தெரியுமா, ஒரு இதய தானம் செய்வாங்க. இப்போ ஒருத்தரோட இதயம், ஒருத்தவங்க இறந்து போற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அந்த இதயம் தானம் செஞ்சாங்கன்னா அந்த இதயத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு ஒரு இதயத்தை பொருத்தும் போது அப்போ கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, அந்த ஆம்புலன்ஸ் சுத்தி 1 கிலோமீட்டர் யாரும் வராத அளவுக்கு அவ்வளவு ஒரு உயரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு நான் கரூருக்கு போவேன், எனக்கு அப்பேற்பட்ட பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும், ஐடி கார்டு வச்சிருக்கணும், என்னுடைய தொண்டர்கள் யாராவது வந்தா கூட நீங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாதுகாப்பு கேட்டாங்க. அதுக்கடுத்து அதையும் சத்தத்தை காணோம். இல்ல நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு அந்த மக்கள் எல்லாம் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதையும் காணோம். இல்ல தளபதி 17ஆம் தேதி போயிடுவாரு அப்படின்னாங்க, 17ஆம் தேதியும் காணோம். 16 நாள் காரியம் வரைக்கும் தான் நாங்க அமைதியா இருப்போம், 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு நாங்க காரியத்தில் இறங்க போறோம்னாங்க. எந்த காரியமும் நடக்கல. இப்ப கடைசியில என்னன்னா, கடைசி அந்த மக்களை நேர்ல கூட போய் பார்க்காம சம்பவம் நடந்த முதல் நாள் பனையூர்ல போய் பதுங்கின நடிகர் விஜய் இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல டிரான்சாக்சன் பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்களுக்கு வருத்தம் சொல்றது கூட, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது கூட வீடியோ கால்ல ஆன்லைன்ல சொன்னாரு தவிர நேர்ல எப்படி போலையோ அதே மாதிரி இந்த தொகையுமே இன்னைக்கு ஆன்லைன்ல அவங்களுக்கு செலுத்தி இருக்கிறாரு. ஏன்னா இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நாள் முதல்ல இருந்து ஒரு ஆன்லைன் அரசியல் தான் செய்யறாரு. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், ஆன்லைன்ல ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாரு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்வாங்களா, வீட்டுல இருந்துகிட்டே வேலை செய்யறது, அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறதால அதே பாணியில அந்த 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகையா அவங்களோட அக்கௌண்ட்ல செலுத்திட்டாரு. சரி, ஏதோ கொடுத்துட்டாரு, ஓகே. இப்ப அடுத்து அவங்க கட்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னா, கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தொண்டர்கள் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேணாம், ஏன்னா 41 நம்மளுடைய சொந்தங்களை இழந்திருக்கிறோம், இந்த சொந்தங்களை இந்த வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம யாருமே தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு அறிவிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப், உண்மையில ஹேட்ஸ் ஆஃப். இந்த வருத்தத்தை பார்த்து நானே பெரிய அளவுல வருத்தப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு சோகத்துல சோறு இறங்கல, அந்த அளவுக்கு அவங்க பெரிய அளவுல வருத்தப்பட்டிருக்காங்க. என்ன கூத்து தெரியுமா, அதெல்லாம் சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. எண்ணி 4 நாள் 5 நாள் கூட ஆகல. சம்பவத்துக்கு காரணமான அந்த பஸ், அந்த யம வாகனம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை போடுறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி ஆயுத பூஜை. அந்த பஸ்ஸுக்கு ஒரு ஆயுத பூஜை கொண்டாடி, ஆயுத பூஜை எல்லாம் விமர்சையா கொண்டாடினாங்க, பனையூர் ஆபீஸ்ல வச்சு கொண்டாடினாங்க. அன்னைக்கெல்லாம் வருத்தம் தெரியல. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி கரூர் சம்பவத்துக்கு நான் தான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க இல்லையா, அந்த உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், நான் தான் பொறுப்பாளர் சொல்லி பொறுப்புக்கான அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்போ பொறுப்பு நீதான் பொறுப்புனா அங்க ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா அது நீதான் பொறுப்பேற்கணும், அதனாலதான் உன் பேர் பொறுப்பாளர். அதனாலதான் இப்ப ஒரு சம்பவம் நடந்தோம்னா அவங்கள கைது செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு முதல் கட்டத்துல நீதிமன்றமே அவங்களுக்கு ஜாமீன் மறுத்தது காரணம் அதுதான். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள் அவங்க பலமுறை ஜாமீன் கேட்டு இப்ப சமீபத்துல 1 நாள் 2 நாள் முன்னாடி ஜாமீன்ல வெளியே வந்தாங்க. வெளியில வந்தவங்க எந்த அளவுக்கு வருத்தமா இருந்தாங்கன்னா, நீதிமன்றத்தில் அவங்க வெளியில வந்தோன்னே
ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. தலைவர் வெளில வந்துட்டாரு, சூப்பர் படம், செம படம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டை கொடுத்து வெளியில வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி மகிழ்ச்சி அடைஞ்சாங்கல்ல, அவ்வளவு பெரிய வருத்தத்துல இருக்கிறாங்க. இதோட ஒரு பெரிய வருத்தம் ஒன்று இருக்குது. தாவேகாவுடைய அவங்களுடைய ஃபேன் பேஜ் சொல்ல முக்கியமான இருக்கக்கூடிய ஃபேன் பேஜ்கள், அவங்களுடைய முக்கியமான ரசிகர்களுடைய முக்கியமான பேஜ்கள், விஜயுடைய ஃபேன் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய பல வகையான பேஜ்கள்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். 2 நாளைக்கு ஒரு தடவை ஜனநாயகன் படத்தோட அப்டேட் கொடுக்குறாங்க. ஜனநாயகன் படத்துல இப்படி ஒரு போஸ்டர், தலைவர் இப்படி கையை நீட்டி ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாரு, சாட்டையை இப்படி சுழத்தி நின்று ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாரு, போலீஸ் மாதிரி மீசையை இப்படி முறுக்கி ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாரு, அருவாளால மீசையை தூக்கி விட்டு இப்படி ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி தினம் 2 நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. படம் பொங்கலுக்கு வரப்போகுது, நாங்களாம் பொங்கலுக்காக காத்துட்டு இருக்கிறோம், இந்த பொங்கல் எங்களுக்கு தான் தலை பொங்கல் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட அப்டேட் 2 நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க. அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகத்துல இருந்தாங்களோ அப்படிதான் இன்னைக்கு தீபாவளியில இவ்வளவு பெரிய ஒரு சோகமா இருக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் கேட்கறாங்க, ஆயுத பூஜை கொண்டாடும் போது உங்களுக்கு அந்த சோகம் தெரியல, ஜெயில இருந்து வெளியில வரும்போது ஸ்வீட் கொடுத்து கொண்டாடும் போது உங்களுக்கு கரூர் மக்களோட சோகம் தெரியல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஜனநாயகன் போஸ்டருக்கான அறிவிப்பு கொடுத்து பொங்கலுக்கு படம் வரப்போது சொல்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த சோகம் தெரியல, தீபாவளி பண்டிகை வரும்போது ரசிகர்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, நம்மளாம் சோகத்துல இருக்கோம், யாரும் இந்த தீபாவளியை கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதையே நம்பக்கூடிய அப்பாவி ரசிகர்கள், சே என் தலைவன் எப்பேற்பட்ட ஒரு தலைவன், அவர் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்ல, அவர் நேர்ல அவர் தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் அவங்களும் என்ன செஞ்சிடறாங்க, விஜய் ரசிகரா இருக்கிறவங்க ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு பேனரை தொங்க விட்டுட்டு இந்த மாதிரி 41 உயிர்களை இழந்து போனதுக்காக, என் தலைவனுடைய சோகத்திலையும் என் தலைவனுடைய துக்கத்திலையும் பங்கேற்கிறதுக்காக, ஏன்னா தலைவர் வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு பனையூர்ல போய் பதுங்கி இருந்தார்ல, அவ்வளோ பெரிய சோகமா இருக்கார்ல, அந்த சோகத்துல இவங்களும் பங்கெடுத்துக்கிறதுக்காக, என்னுடைய தலைவனோட சோகத்துல பங்கேற்கிறதுக்காக இந்த தீபாவளி எனக்கு தீபாவளியே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இந்த தீபாவளியை நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட சம்பவங்கள் இங்க நடந்திருக்குது. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு, சரி பரவாயில்ல, ஓகே, ஏதோ ஒரு வகையில இவங்க இப்பமாச்சும் ஒரு வருத்தப்படுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, அது நடந்து முடியறதுக்குள்ள அடுத்து இந்த பக்கம் திரும்பினோம்னா, இங்க சென்னையில இருக்கக்கூடிய வலசரவாக்கம், KK நகர், அசோக் நகர், இது மாதிரியான பகுதிகளில் தீபாவளி வாழ்த்துக்கள், கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த மாதிரி அங்க தீபாவளி வாழ்த்துக்கள் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இந்த ரசிகர் மன்ற சார்பில் தீபாவளி வாழ்த்து, தாவேகா கட்சி சார்பில் தீபாவளி வாழ்த்து, மேற்கு மண்டல இந்த பொறுப்பாளர், மேற்கு மண்டல அந்த செயலாளர் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு போஸ்டர் அடிக்கக்கூடிய அளவுல. அப்போ இதுல இருந்து நல்ல புரியுது என்னன்னா, இவங்க கடைசி வரைக்கும் கொள்கையை இந்த மக்களுக்கு போதிக்கவே இல்லை. கட்சி நேத்து தான் ஒரு அறிவிப்பு கொடுக்குது, தீபாவளி நம்ம கொண்டாடணுமா சோகமா இருக்குன்னு சொல்லி கட்சி ஒரு அறிவிப்பு கொடுக்குது. கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களை அந்த கொள்கையை அந்த அறிவிப்பை எதையுமே கேட்காம மறுநாள் தீபாவளிக்கு அவ்வளவு பெரிய போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்கன்னா, அப்ப கடைசி வரைக்கும் நீ சொல்ற பட்சம் நானும் கேட்க மாட்டேன், நான் சொன்னால நீயும் கேட்க மாட்டேன் அப்படின்றதுனாலதான் இப்படி கொள்கை வழிகாட்டல் இல்லாம எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம இருக்கிறதாலதான் இந்த கட்சியோட செயல்பாடு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வளர்ந்தா அது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்லி நம்ம படிச்சு சொல்றது காரணம் இதுதான். ஆனா நம்ம என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் அதை கேட்காம, நீ 200 ரூபா ஊப்பி, நீ திமுக கைக்கூலி அப்படின்னு சொல்லி இன்னமும் தற்குறித்தனமா பேசிட்டு அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் இந்த தீபாவளியோட இவங்களுடைய சோக நிகழ்வால் நடந்திருக்கும் போது கரூர்ல இருந்து இப்ப வெளியில வந்திருக்கக்கூடிய முக்கியமான சில வீடியோக்கள், அதாவது விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துறாரு இல்லையா, அந்த குடும்பத்தாருடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் அவங்கள்ட்ட போய் எடுக்கிறாங்க. அங்க போய் அவங்கள்ட்ட போய் எடுக்கும் போது இதுல என்னன்னா, பொதுவாகவே தீபாவளிக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகும். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த தீபாவளி முழுக்க அவரை பத்தின பேச்சுகள் இருக்கும் போது, இத்தனை நாளா சம்பவம் நடந்து 22 23 நாள் ஆகுது, இத்தனை நாளா அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்காம கரெக்டா அந்த தீபாவளிக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கும்போது அப்ப அந்த தீபாவளி பத்தி ஒரு பரவலான பேசு இருக்கும். தீபாவளி படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி விஜய் படம் தீபாவளி ரிலீஸ்னா 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதே மாதிரி அந்த நாள்ல அவரை பத்தி பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 1 நாள் 2 நாள் முன்னாடி இந்த பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற பேச்சுமே இன்னைக்கு பரவலா வரதை பார்க்க முடியுது. இதுல என்ன ஒரு செய்தினா, இறந்தது 41 பேர், 39 பேருக்கு அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் போட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. ஏன் 41ல 39 பேருக்கு மட்டும் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேருக்கு கொடுக்கலையோ, அதாவது பன்னீர்செல்வத்துடைய மனைவி, நான் சிபிஐ கேட்டு நான் மனு போடவே இல்லை, என் பேர்ல என் புருஷன் போலியான மனு போட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. கௌசல்யான்னு நினைக்கிறவங்க பேரு. இன்னொருத்தர் செல்வராஜ், என்கிட்ட போலியான கையெழுத்து வாங்கி அதிமுக சேர்ந்தவங்க தான் போய் கேஸ கொடுத்துறாங்கன்னு சொல்லி செல்வராஜ் சொன்னார்ல. அப்ப இந்த 2 பேருமே நமக்கு எதிராக கேஸ போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பேருக்கு தராம மீதி 39 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான். 39 பேர் கொடுத்தாங்கன்றதான் வருதே தவிர, ஏன் ஒரு 2 பேர் கொடுக்கல, அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிற தகவல் இன்னும் வரல. அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்மளும் நம்புறோம். ஏன்னா நமக்கு எதிராக இவங்க புகார் கொடுத்துறாங்கன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு இந்த நிவாரண தொகை தராம இருக்க மாட்டாங்க, அவங்களும் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம்.
அப்படி ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்காம மறுக்கப்பட்டா கண்டிப்பா நடிகர் விஜய் அதையுமே செஞ்சாகணும். ஏன்னா உங்களை நம்பி பார்க்க வந்த அந்த கூட்டத்தால உயிரிழந்தவங்களை ஒரு காலம் நீங்க ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப பதிவு செஞ்சிடறோம். இப்போ அந்த குடும்பத்துடைய தரப்புல இருந்து போய் வீடியோ எடுக்கிறாங்க. என்னமா இது மாதிரி பணம் கொடுத்துருக்காரு, எப்படி உங்களோட மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது அந்த அந்த மக்களை பார்க்கும்போது நமக்கு இன்னும் வருத்தமா இருக்குது. ஏன்னா சம்பவம் நடந்த முதல் நாள் கதறி அழுத மக்கள், அவ்வளவு கதறி அழுத என் பிள்ளைய நான் இழந்துட்டேனே, நான் செஞ்ச தப்பால என் பிள்ளைய கொண்டு போய் நான் சாவடிச்சிட்டேனே இப்படின்னு பேசியிருந்தவங்க. இன்னைக்கு 20 லட்ச ரூபா அவர் பணம் கொடுத்ததுக்கு பிறகு நான் நினைச்சேன் 20 லட்ச ரூபா பணம் அவங்க வாங்கிட்டதுக்கு பிறகு அவங்க மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, இப்படி கூட்டத்துல போய் உங்க உயிரை போய் விட்டுறாதீங்க, எங்களை மாதிரி பல குடும்பம் இழந்துடாதீங்க, இப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்த நேரத்துல. ஆனா அங்க நமக்கு நடந்தது பெரிய ஒரு ஏமாற்றம். அங்க இருந்து அந்த குடும்பத்தார்கள் பேசுற பேச்சை பார்க்கும்போது இதுக்கு அந்த ரசிகனே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல்ல அதை பாருங்களேன். யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வரல, நமக்கு ஒரு அனுதாபம் தான் இருக்கு. இப்படி புரிதல் இல்லாம இருக்கிறாங்களே. ஏன்னா நம்ம சொல்றது பாருங்களேன், யார கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னு நினைச்சனோ அவரு இன்னைக்கு கிட்ட பார்த்துட்டோமே, இப்படியாப்பட்ட ஒரு பேரை எங்க குடும்பத்துக்கு என் பிள்ளைய வாங்கி கொடுத்துருச்சே, ஆனா இதுக்கு ஒரு நஷ்டீடா எங்க பிள்ளையோட உயிரை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்பமோ ஏதோ அது ஒரு சினிமா நடிகரை ஒரு கடவுளை பார்த்தா மாதிரி, ஒரு தேவ தூதரை பார்த்தா மாதிரி இப்படி இருக்கிறாங்களே. இந்த சினிமா மனையில இருந்து இந்த மக்கள் என்னைக்குதான் மீண்டு வர போறாங்க? இதுக்காக பெரியார் மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. அவர் மூஞ்ச நம்ம பார்த்துட்டோமே, அவரு கையில நாங்க வீடியோ கால் பேசிட்டோமே, அவர் கையில இருந்து பணம் வாங்கிட்டோமே, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி இப்பவுமே இந்த சினிமா மனநிலையில இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்குது. இந்த அம்மாவாச்சும் பரவாயில்ல. அடுத்து ஒரு அம்மா பாருங்க, பிள்ளைய பறி கொடுத்த ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பேச்சை கேளுங்களேன். என்ன நினைச்சு அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுல இருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன். பூத்துலயும் உட்காருவியான். என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு, என் பயம் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதா. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த நிவாரண தொகையை வாங்கணும்னா அவங்க பூரி படைஞ்சிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அவங்க பூரி படைஞ்சு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. என் பையன் வந்து பூத்துலயே தான் கிடப்பான், பூத்துலயே தான் போய் உட்காந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறாரு. இன்னும் நடிகர் விஜய் ஒன்னும் தேர்தலையே, இன்னும் ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட அவங்க போய் அணுகல. தாவேக்கான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட அணுகல. சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் புள்ள போய் பூத்திலேயே போய் உட்காந்துருப்பான் அப்படிங்கிறாங்கன்னா அப்ப இந்த அம்மா ஏதோ ஒரு பூரிப்புல பேசுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அம்மா இந்த மாதிரி உதவித்தொகை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, உங்க மகனை இழந்திருக்கிறீங்களே, அவரை பார்க்க போய் தானே அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, போனா போயிட்டு போகுது, என் புள்ள போனா போயிட்டு போகுது, அதான் என் பிள்ளைய விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஒரு மனநிலையில பெற்றவங்களே இருந்தாங்க அப்படின்னா, இப்ப நாளைக்கு இன்னொரு பையன் என்ன செய்வான், இவ்வளவு நாளா நான் 10 அடி கட் அவுட்ல ஏறினேன், இனி நான் 50 அடி கட் அவுட்ல ஏறினேன், ஏன்னா நான் செத்து போனா எங்க அம்மா நாளைக்கு என்ன எப்படி புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு இன்னும் தற்குறித்தனத்தோட உச்ச நிலைக்கு தானே அந்த பசங்க போவாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, அவரு வரணும், அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மக்களுடைய அறியாமை நம்ம எங்க போய் சொல்றது அப்படின்னு தான் இருக்குது. வைத்தறிச்சலா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து ஒரு அம்மா செல்வராணி அவங்களுடைய பேரு. நம்ம இந்த அம்மாவை பத்தி நம்ம 3வது நாள் 4வது நாளே இந்த அம்மாவை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது பிபிசி ஒரு இறந்த குடும்பத்தார்கள், குறிப்பா குழந்தைகளை இழந்த குடும்பத்தாரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பேட்டை டிவில பதிவிட்டு முழு விபரமா அந்த வீடியோ பேசியிருந்தோம். அதுல இந்த அம்மா செல்வராணி தான் அந்த சொன்னாங்க, என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, பழனி அம்மா பத்மா, 2 பிள்ளைங்களை பறி கொடுத்த அம்மா, நானே என் பிள்ளைய கொண்டு போய் சாவடிச்சிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, என் பிள்ளைய போய் சாவடிச்சிட்டேன்னு சொல்லி பிள்ளைய இழந்த அந்த நாள் அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த அம்மா செல்வராணி. ஆனா இன்னைக்கு இந்த நிவாரண தொகை அவர் கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு அந்த அம்மா ரொம்ப நார்மலைஸா அதை பேசுறாங்க. அதுக்குன்னு பணம் வாங்கிட்டு தான் அப்படி பேசுறாங்க நான் சொல்ல வரல, யாருடைய துக்கத்தையுமே நம்ம அப்படி குறைச்சி இடம் போடல. என்னன்னா அந்த ஒரு ரசிகர் மனநிலையில அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சு, 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, ஆனா இழந்த என் புள்ள வரப்போறது இல்ல, ஆனா விஜயன்னா அவர் வரணும், விஜயன்னா நீங்க எதுக்கு அந்த கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நீங்க தான் திரும்பவும் நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பல ரசிகர்களை ஊக்குவிக்கிற மாதிரி தானா இது மாதிரியான பேச்சுகள் பேசிட்டு இருக்காங்க. இதுல இதோட கொடுமை என்ன தெரியுமா, ஒருத்தர் பேசுறாரு, நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அதனால விஜய் எனக்கு போன் பண்ணி பேசக்கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அன்னைக்கு ஆதங்கப்பட்டாரு. அவரு இன்னைக்கு பாருங்க, ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ
அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியல் சமூகங்க. ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசியிருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். இதே நபர் தான் அன்னைக்கு பேசினாரு, நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அதனால இவங்க என்கிட்ட வீடியோ கால் பேசல போல இருக்கு, எல்லாத்தையும் பேசினாரு, என்கிட்ட பேசலன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த நிவாரண தொகை பெற்றதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, விஜய் அண்ணாக்கு நாங்க இருக்கிறோம், விஜய் அண்ணா மேல எங்களுக்கு கோபமே கிடையாது, எல்லா அளவு கோபம் கிடையாது அப்படின்றாரு. என் தம்பி விஜய் அண்ணாக்காக தான் உயிரை விட்டுட்டான், இனி தம்பி போன நான் இருக்கிறேன், அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்காக நான் இருக்கேன், என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படியே இந்த மாதிரியான பேச்சுகள் பேசும்போது, அதனாலதான் சொல்றது கல்வி அறிவு ரொம்ப முக்கியம், கல்வி என்ற ஆயுதத்தை கையில் எடுங்க அப்படின்னு சொல்றது காரணமே, அடிப்படை காரணமே இதுதான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு 20 லட்சம் வாங்கினதுக்கு பிறகு இவங்க அப்படி பேசுறாங்க, அந்த 20 லட்சம் இவங்களை பேச வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் கட்சியை சேர்ந்த நிறைய பேருமே இவங்க அந்த அந்த சந்தோஷ மனநிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆறுதல் மனநிலையில இந்த வீடியோ வச்சு அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க. பாத்தீங்களா, எங்க தளபதி யாருமே வெறுக்கல, எங்க தளபதி எப்படியாப்பட்டவர் பத்தியான்னு சொல்லி அதை வச்சு அவங்க இந்த பிண அரசியல் அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், அவங்க பணம் வாங்கினதால இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, ஒரு புரிதல் இல்லாம அவங்க பேசுறாங்க, அதுதான் காரணம். அவங்க பணம் வாங்கிட்டு இப்படி பேசுனாங்க அப்படின்னா இந்த தற்குறிகளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ திமுக ஆதரவா பேசுற, 200 ரூபா உனக்கு ஊப்பி திமுக உனக்கு பொட்டி பொட்டியா காசு கொடுத்து அனுப்புறாங்க, உதயநிதி ஸ்டாலின் உனக்கு பொட்டி பொட்டியா காசு கொடுத்து அனுப்புறாரு, பேட்டை டிவிக்கும் உதயநிதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தற்குறிகள் பேசுறதுக்கும் அப்புறம் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அவங்களுடைய துக்கத்தையோ அவங்களுடைய இழப்பையோ யாராலையும் குறைச்சு பேச முடியாது. என்ன ஒண்ணு, அவங்களுக்கு முறையான கல்வி அறிவு இல்லாததால தான் அப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அந்த கல்வி அறிவு அந்த புரிதல் அவங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா, என் பிள்ளைய நான் இழந்துட்டேன், இந்த மாதிரி யாருமே ஒரு பிள்ளைய இழந்துடாதீங்க, இப்படி ஒரு நடிகரை பார்க்க போய் உன் உயிரை போய் விட்டுறாதீங்க, உனக்காக வீட்டுல அம்மா நான் காத்துட்டு இருக்கிறேன், உனக்காக அப்பா கஷ்டப்பட்டு வெயில்ல இருந்து சம்பாதிக்கிறாரு, அந்த அப்பா உனக்காக தான் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, நீ ஏன்டா அப்படி ஒரு நடிகரை பார்க்க போய் உயிரை விடணும் அப்படி சொல்லி அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெற்றோர்களா இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பரவாயில்ல, என் பிள்ளை செத்து போனா செத்து போகுது, விஜய்க்காக தானே என் பிள்ளை செத்து போச்சு, அவரு சுதந்திர போராட்ட தியாகி இல்ல, செக்கிழுத்த செம்மல் அவரு, அதனால அவரை பாக்குறதுக்காக உயிரை விட்டதால இதெல்லாம் பிரச்சனை இல்ல, என் பிள்ளை செத்தா செத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்ல. சம்பவம் நடந்த உடனே வீட்டுல போய் ஒதுங்கினாரு, இன்னும் வெளியில வரல. கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் தலைமறைவாயிருக்கிறாங்க. 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு வெளில வருவாங்க, இன்னும் வெளியில வரல. 17ஆம் நாள் போய் சந்திப்புன்னு சொன்னாரு, அவரும் இன்னைக்கு சந்தில. எல்லாம் ஆன்லைன் மட்டுமே அரசியல் செய்யறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு பக்கபலமா களத்துல போய் நிக்கல. ஆனா இப்பேற்பட்ட நபரையுமே அவரு நல்லவரு, அவரு தான் திரும்பி வரணுங்கிறாருன்னா, அப்ப இந்த இடத்துல விஜயை பார்த்து தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. உங்களை கண்மூடித்தனமா அந்த மக்கள் நம்புறாங்க. அந்த சினிமா 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 தவிர அவங்களுக்கு அறிவு கிடையாது. அதாவது ஒரு சில காமெடிகளை சொல்லுவாங்க, கேன்சர்னு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை யாராலையும் குணப்படுத்த முடியாதுன்றத சினிமாவை பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி சில மக்களுடைய அறிவை சினிமாவை பார்த்து தான். அப்படி சினிமாவை பார்த்து வளர்ந்த தலைமுறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது எல்லாமே நல்லதா தெரியும். அவர் கடைசி வரைக்கும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களை கண்மூடித்தனமா நம்பக்கூடிய இந்த மக்களை தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஜய் எக்காரணத்து கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக எக்காரணத்து கொண்டு பாஜக கூட கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறது நீங்க அடிப்படை. இந்த ரசிகனுக்கு நீங்க ஒரு கடமை செய்யணும், இறந்த உடலுக்கு நீங்க ஒரு அஞ்சலி செலுத்தணும்னா அது நீங்க பாஜகவோட கூட்டணி சேராம இருக்கிறது நடிகர் விஜய்க்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமைனா இந்த இடத்துல சொல்லணும். சரி, எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இறுதியா ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வானதி சீனிவாசன் அவங்களுடைய வீடியோ பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலே செய்யறாங்க. மாநில சுயாட்சியை பறிச்சு ஒரு சர்வாதிகார அரசியலை செய்யக்கூடிய அந்த கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த வானதி சீனிவாசனால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் சார்பில் கல்லூரி மாணவர்களை வரவழைச்சு ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்படி அரசியல் விழிப்புணர்வு இல்லாதால தானே ஒரு நடிகரை பார்க்க போய் உயிரை விடுறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை வர வச்சு பல அரசியல் கட்சி தலைவர்களை வர வச்சு அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுல எல்லா தலைவர்களும் பேசின மாதிரி பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் பேசினாங்க. அப்போ ஒரு தலைவர் யாரு, தலைவர் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு உதாரணம் சொல்லும் போது வானதி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் யாரோ பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வானதி கேட்கும் போது அங்க இருந்த நல்ல படித்த மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அங்க இருந்து அந்த முதல் பதில் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பாஜக சேர்ந்த ஒருத்தர் சமீபத்தில் தந்தி டிவி விவாதத்தில் சொன்னாரு, மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் தமிழ்நாடுல மட்டும் இல்ல, அது இந்திய அளவுல எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு, இந்திய அளவுல எங்களுக்கு ஆபத்தா நாங்க கருதுறோம், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு இந்திய அளவுல ஒரு பிரபலமான இந்திய அளவுல இந்திய சமூகத்துக்கு போராடக்கூடிய ஒரு தலைவர் அன்னைக்கு மாறி இருக்கிறதால மாணவர்கள் முதல் பதில் ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. வேற யாரு அப்படின்னு வானதி விட மாட்டாங்க. வேற யாரு அப்படின்னும் போது ராகுல் காந்திங்கிறாங்க. சூப்பர் ராகுல் காந்தி. வேற யாரு?
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிங்கிறாங்க. வேற யாரு? தந்தை பெரியார். வேற யாரு? அம்பேத்கர். வேற யாரு? கார்ல் மார்க்ஸ். வேற யாரு? இந்திரா காந்தி. வேற யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெயர்களுமே இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ, மாநில சுயாட்சிக்காக, மக்கள் உரிமைக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுடைய பெயர்களை மட்டும்தான் அந்த படித்த மாணவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு பையன், யாரோ ஒரு பையன் அண்ணாமலைன்னு அதை ஒரு பையன் சொன்னான். உடனே இருக்கவங்களா கக்க பக்கம் சிரிச்சிட்டாங்க. செம காமெடி மேன் நீ அப்படி சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இது வானதிக்குமே சிரிப்பு வந்துருச்சு. ஏப்பா எல்லா பேரும் சொல்லவும் நல்லா தானே நீங்க, அது என்ன அண்ணாமலைன்னு சொல்லவும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே சிரிச்சு அண்ணாமலை அவங்களே நாக் அவுட் பண்ணி விட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்து மேல கடைசியில இந்த பல பெயர்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு குரல் வருது. அது நான் நினைக்கிறேன் வானதி கூட வந்த யாராவது டிரைவரோ அவங்க கூட வந்த நபர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்களா தெரியல. ஒரே ஒருத்தர் மட்டும் மோடி அப்படின்னு சொல்லி மெதுவா ஒரு சத்தம் கிடைச்சு. மோடின்னு ஒரு சத்தம், இன்னொரு சத்தம் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஒரு சத்தம் அந்த இடத்துல கேட்டுச்சு. அப்போ இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கும்போது இந்த வீடியோ மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம 2 வீடியோ இன்னைக்கு பார்த்தோம். பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தோட தரப்புல இருந்து என் புள்ள செத்து போனா செத்து போயிட்டு போது அந்த அவரு நல்லா இருக்கணும், அவரு தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சினிமா மமதியில இருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாத மக்கள் ஒரு பக்கமோ, கல்வி அறிவு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட முறையான கல்வி மட்டும் அவங்க கையில இருந்தது அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட நபர்களை இன்னைக்கு தனக்கான தலைவர்களா தேர்ந்தெடுப்பாங்க. அதுல ஒரு மாணவன், ரெண்டாவது சொன்ன மாணவன் தொல் திருமாவளவன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இது மாதிரியான மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்களை தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். ஒரு பரவலான சிந்தனை அந்த மாணவனுக்கு இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கல்வி அறிவு முக்கியம். அப்படி ஒரு கல்வியை அவன் ஆயுதமா எடுத்தானா கண்டிப்பா நடிகர் பின்னாடி போக மாட்டான், கட் அவுட்ல ஏறி தன்னோட உயிரை பலி கொடுக்க மாட்டான், உயிரை இழந்துட்டு தன்னோட குடும்பத்தை அனாதையா நடுரோட்ல நிக்க மாட்டான். அப்ப இதுக்கு முக்கிய காரணம் மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அடுத்த தலைமுறை இந்த மாநிலத்தோட உரிமைக்காக, இந்த நாட்டோட நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைமை உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய அடிப்படை காரணம் அந்த மாணவர்கள் மத்தியில கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்.